மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது. ராசியிலே சந்திரன் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். குருமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நீங்கள் விரும்பிய பொருள்களை எல்லாம் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்கள் விருப்பம் நியாயமானதாக இருந்தால் விரும்பிய பொருள் அனைத்தும் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம், ஆரோக்கியம் சிறந்து விளங்குதல் போன்ற அனைத்தும் வெகு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனால் ஒரு சில நன்மைகள் நடைபெறும். அது ராசி அதிபதிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறது என்பதாலும் சில நன்மைகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குரு ராகு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும். மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல செய்தி வந்து சேரும். நீங்கள் விரும்புகின்ற விதத்திலே உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்திற்கு சென்றுள்ள குரு அங்கிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் பார்வையாக ஒரு 45 நாட்களுக்கு, ஒரு மண்டல காலம் குரு பார்வை கிடைக்கிறது. அதற்குள்ளாக ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும், ஒரு சிலருக்கு திருமணம் நடந்து முடிந்தே விடும். திருமணத்திற்கான நேரம் வெகு சிறப்பாக இருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தை புதன் சூரியன் இணைந்து பார்க்கின்ற மிக சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே கல்வியிலே நீங்கள் முன்னணியில் நிற்பீர்கள். முதல் 10 ரேங்க்குள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது மாநில அளவிலே. ஆகவே கடுமையாக இப்பொழுது உழைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கும் 4க்கும் அதிபதியான புதனும் 7க்கும் 10க்கும் அதிபதியான குருவும் இட பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. குரு வீட்டில் புதன், புதன் வீட்டில் குரு. புதன் குரு பரிவர்த்தனை மிதுனத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். மிக கடினமான வேலைகளை எல்லாம் கூட இன்றைய தினம் நீங்கள் சுலபமாக செய்து விடுவீர்கள். பல வருடங்கள் முயன்று நடைபெறாத விஷயங்களெல்லாம் இன்றைய தினம் அப்படி தொட்ட உடனே நடந்துடும். கடுமையாக முயற்சி செய்து முன்பு நடக்காத விஷயங்களெல்லாம் இப்பொழுது சுலபமாக நடந்து முடிகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நன்மைகள் நடைபெறும், முயற்சிகள் வெற்றி அளிக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் மிக அற்புதமான நிலையிலே சுக்கிரனால் பார்க்கப்படுகின்ற ஒரு கிரக நிலவரம் இருப்பதால் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான சண்டை சச்சரவுகளும் முடிவுக்கு வரும். மனக்கசப்பு ஏற்பட்டவர்களெல்லாம் இப்பொழுது மனம் மாறி ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக செயல்படுவார்கள். பகைமை உணர்வு முற்றிலுமாக மறையும். அனைவரோடும் மகிழ்ச்சியாக சிரித்து பழகி நல்லிணக்கத்தோடு குடும்பத்திலே உங்களது பணிகளை ஆற்றுவீர்கள். வேலை பார்க்கும் இடத்திலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிக மிக வலுவாக காணப்படுகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 9ஆம் இடமாகிய மேஷத்தில் சந்திரன் அமர்ந்து கொண்டு சுக்கிரனால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரனை சுக்கிரன் பார்ப்பதால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே புதாதித்ய யோகம் பெற்றிருக்கிறது சூரியன். 2ஆம் இடத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே
செவ்வாயும் குருவும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்துமே நல்ல நிலையில் இருக்கின்றன. 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, 3ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி, 5ஆம் இடத்திலே சூரியன் புதன்,